பக்கம் இங்கே ரத்னாவுக்கு வச்சு விட்ருக்க ரத்னாவை சைட் அடிச்சிட்டு இருக்காரு நம்ம அறிவு. இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பரணி பேசிகிட்டு இருக்காங்க. என் மருமகளுக்கு எப்போ தாண்டி வச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கினி கேட்க, நீ இப்படியே சொல்லிட்டு கௌதம் நாளைக்கு வந்து வீரா போய்ட்டு தாலி கட்டி கூட்டிகிட்டு போப்பாரு, அது வரைக்கும் இப்படியே சொல்லிட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு லேட் ஆகிட்டு இருக்குல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு கரெக்டாக சிவபாலன் வராரு. நான் வேணால் வச்சு விட்டேம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு வைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்கள் அக்கா பரணிக்கு நான் தான் வச்சு விட்டேன் அவள் கல்யாணத்துலன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நானும் வச்சு விட்றேன், அப்போ வீராவுக்கு வச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்தோஷமாக வீரா தான் ஒத்துப்பாளா இல்லையான்னு தெரியலன்னு சிவபாலன் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா வச்சா சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சிவபாலன் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி வச்சு விட்ருக்காரு. அப்போ விளையாடிக்கிட்டே வச்சு விட்ருக்காரு. இதை பார்த்த கௌதம் செம்ம கடுப்பாயிறாரு. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டியும் செம்ம கடுப்பாயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சிவபாலன் வேற, நீ எடுக்கிற அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்க, அவனுக்கு வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு கேட்க, பாருங்க அவள் என்னோட அத்தை பொண்ணு, அவளுக்கு நான் வச்சு விடுவேன், இது மட்டும் இல்லை மஞ்சள் குங்குமம் இதுவெல்லாம் வச்சு விட சொன்னால் கூட நான் வச்சு விடுவேன், நீங்கள் யாரும் எனக்கு தடுக்கவே முடியாது, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. என்ன சார் உங்கள் பேச்சுக்கு உங்கள் பையன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி வைஜெயந்தி கேட்க, என்ன பண்ணுறது மேடம் அப்படியே வளர்த்து விட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிவபாலன் வந்துட்டு அங்கேருந்து ஊர் எங்கன்னா ஒரு வாரம் போயிட்டு வர சொல்லுவார். நான் அதெல்லாம் பண்ணவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரி சிவபாலன் சொல்லிட்டு போனனால வைஜெயந்தி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே மாலத்தி வந்துட்டு வெங்கடேஷனோடு சேர்ந்து பிளான் பண்ணுறது தெரிஞ்சனால அவளை தூக்க சொல்லி, அதாவது அவங்கள வந்துட்டு அவங்க கஸ்டடி கொண்டு வர சொல்கிறாங்க. அவங்க ஆளுங்களும் போயிட்டு மாலத்தியும் அவங்க வீட்டிலேருந்து பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. கரெக்டாக மாலத்திக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாரு வெங்கடேஷன் ஒட்டு கேட்டுட்டு. மாலத்தியும் வந்து எஸ்கேப் பார்க்க கரெக்டாக இவங்க ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. மாலத்தியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அவளை வந்துட்டு பத்திரமா பிடிச்சி வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஃபோன் பேசிட்டு திரும்பினா, மேடம் இந்த மாதிரி அவள் எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க, அவளை தேடி கண்டுபிடிச்சி அவளை போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்கிறாங்க. மாலத்தி போய் ஒழிஞ்சிட்டு நிற்கிறாங்க. ஒரு வழியாக இப்படி அப்படின்னு தப்பிச்சு ஓட பார்க்கும்போது கரெக்டாக யார் கண்ணிலையும் மாட்டிடுறாங்க. அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. யார் என்ன ஏது ஒரு வேளை மாலத்தி மாட்டிப்பாங்களா என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.